அடியே முத்தழகு முத்தழகு இன்றைக்கி முத்தழகு லீவு. ஏன்னா பயவழிக்கு நேரம் சரியில்லை, அதனால் நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடு. இன்னும் இவளுக்கு என்னென்னதில்லை முத்தழகு செய்வதை வச்சு விட்டாங்க. பயவுள்ள என்னென்னமோ நடக்குது. இன்றைக்கி ரெஸ்ட் எடு. இவளை கட்டக்கூடாது. ஏன் கட்டியிருக்கேன்னா மதிய டயத்தில் போய் வெளியே போய் படுத்துடுறா பயவுள்ள. வெயிலில் படுக்கக்கூடாதுன்னு அவளை கட்டி போட்டிருக்கேன். நீ பழுது மகனும் சேர்ந்து ஒன்றா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஃப்ரீயாக 2 நாள் கழிச்சு நீ மேட்சலுக்கு ரெடி ஆகிக்கிடுவோம். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக பிறந்த சில மாதங்கள்னா நம்ம எலி மகன் இன்னைக்கு மேட்சலுக்கு வர போகிறான். அவனை சேர்த்து பற்றி ட்ரைனிங் கொடுத்துருவான். ஏன்னா அப்போ தான் நல்லா மேட்ச்சை எடுக்கட்டையான். நல்லா இன்னைக்கு அவன் மேட்ச்சில் வரையான். இன்றைக்கி முத்தளவுக்கு லீவ் விட்டாச்சு. இன்றைக்கி அப்படியே வரையான். வாங்க நம்ம ஆரம்பிப்போமா. முடியா எப்போ பாலம் கொடுக்குறா முடியா வா. ஏய் இந்த தெருவுக்குள்ளே ஓட்டுறதானே ஆகாது. மூலி பொறுமையாக போடா கூடவே போடா வாடா அவங்க அம்மா கடை கூடவே வாடா. இறங்க 2 வேடிக்கை பார்க்க எல்லாம் புதுசாக தெரியும். ஓடு பயவள்ளிக்கு இனிமேல் எல்லாமே புதுசாகவே தெரியும். அப்போ ஆரம்பிச்சாங்க தவிர்ப்பாங்க எல்லாரும் மலிச்சுன்னு எங்கிட்ட இருக்கேன். எலி மகனை போட்டு அமுக்க போகிறாங்க. யாத்தே எல்லாம் ஓடுறாங்களே. யாத்தே இங்கிட்ட ஓடுறாங்க கத்திரியா பாருங்க. யாத்தே எங்கிட்ட போகிறாங்க. யாத்தே வீட்டுக்கு போயிடாயிரான். ஆத்தே என்ன சாமி இறங்குது வரைக்கும் இருக்கே. பார்த்து வா. தென்னா விட்டு உருண்டு கொடுக்க போறியா? உருண்டு கொடுக்க நேரமில்ல. வா பொறுமையாக வா கிணறா. ஏம்மா என்னம்மா எல்லாம் காடாக இருக்குது. எங்கேயோ ஓடுறாங்களாம்மா. எங்கிட்ட விட்டுட்டு போயிடாதம்மா. கத்திக்கிட்டே கூடயே போயிடுறே. விட்டுறாத. ஒரு வாரம் அப்படித்தான். ஒரு வாரம் கழிச்சு ட்ரைனிங் எடுத்துகிறேன் பயவில். தென்னாப்பட்டு பேரா எலி மகன். தென்னாப்பட்டுக்கு பேரன் பயவில். அவனை கண்ணில் சிக்குனா தென்னாப்பட்டு மோசமாக முட்டுவாங்கண்ணே. என்னங்கடா துள்ளி கூச்சிக்கிருக்கீங்க? நெத்துக்கிட்டு இருக்கோ? ஆமாம் கிடக்கு. நம்ம இரட்டை சொல்லி எடுக்கல. இரட்டை சொல்லி கிடக்கு போலப்பா. பரவாயில்ல எலிமானே, நெத்துட்டு போலடா. நிறையா இருக்கு போலப்பா. அதான் பரவாயில்ல. எனக்கு ஒரு தேடி இருக்கேன். என்னடா ஏனே 2 பேரை கண்டுபிடிச்சான் பையன் கடிக்கிறேன். அப்போ பரவாயில்ல. ஏன் 2 பேர்த்தே 2 பேரும் இப்போ பரவாயில்ல. 2 பேரும் அண்ணன் அக்காவும் தம்பியும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. என்ன வேணுமா உனக்கு? என் கையில் இல்லையே, இருந்து எடுத்துறேன். இங்கே ஒருத்தன் நெத்து ஒரு சண்டை ஓட்டிருக்கியா. அவனு உள்ளே முடிச்சு தள்ளி பார்க்குறியா? முடியல ஒரு தள்ளிது. இதோ அப்படி அடிச்சு முடிச்சு தள்ளிடுறா. அப்படி தான்டா ட்ரைனிங் ஏறா. பரவாயில்ல. ட்ரைனிங் நல்லா அவன் மம்மி கொடுத்துருக்கா. பரவாயில்ல. நண்டு இங்கே இங்கே வரு. அணிலுக்கு மிச்சம் போட்டுது வேணாமா? நம்மளும் அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் வீட்டு ஃபேமிலி நல்லா சுத்தமானதான் சாப்பிட்டுன்றா. போய் தேடிக்க கிடச்சா லக்கு. டோக்கியோ பொம்மை யாத்தே இப்போ வேறு இப்போ போன தூக்கிட்டு வந்துட்டானே. நிம்மதி நெத்து தூக்கி விட மாட்டானே. ஓடி போய்ட்டு சிக்க மாட்டேன்ற. ரோசக்கார ரோசியா நெத்துக்கு ஒரு சண்டை ஓட்டுக்கிருக்கே. என்ன முழுக்க முடியா? பரவாயில்ல. நல்ல நெத்து கிடந்திருக்கு. போட்டு நெத்து கிடக்கே. இந்த இருக்கும் ஒரு 2 பேத்தி. இந்தா இங்கே வரு பயப்படாத. ஒன்றும் இல்லை. இந்த இங்கே வரு. என்ன வச்சுருக்கேன். இந்தா வேணாம்மா உனக்கு? வேணாமா? நைட்டு ஒரு 8-8:30க்குள்ளே ஒரு நல்ல காற்று அடிச்சிச்சு. அந்த காற்றுக்கு தான் அந்த நெத்து விழுந்திருக்கும் போல். என்கிட்ட வந்ததுக்கு நம்ம பசங்களுக்கு ஒரு லக்கி. நிறைய நெத்து கிடச்சி. இன்றைக்கி ஓட மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக போவாங்க. நெத்து தண்டாயினா சீக்கிரம் ஃபுல்லாக கடிப்பாங்க. சில நேரத்தில் நம்ம கொம்பன் தன்னுடைய வீரத்தை காட்டுகிறான். திறமையும் வீரமும் ஒன்று சேர்ந்து விட்டது. எப்படி கிட்டத்தட்ட ஒரு 8 செகண்ட் நின்றுருப்பாங்க. தோ 1 2 3 தடவை இருக்கும்போது என்ன பண்ணிட்டு பயவுள்ள அந்த சின்னத்தில் மிஸ்டர் யார் செம்மரா சில்வா உங்கள் அப்பேன் உங்கள் நைனா நல்லா பவராக தாண்டா இருக்கான். இன்னும் வீரமும் அந்த நடை உடை எல்லாத்தையும் இருக்குது. என்ன அமாவாசை பவரம் வந்தால் கிறுக்கு பிடிச்சிது பயவில்லைக்கு. ஒரு ஓட்டம் தான் ஓடு. என்னடா உன் தோஸ்து எங்கடா? உன் தோஸ்து எங்கள் கன்னிக்குட்டி அவள் நம்ம இந்த நண்டு பேரம்பத்தி அவள் தோசை பிடிச்சிக்க. அப்போ தான் பயவில் கத்த மாட்டேன். சீக்கிரம் குட்டிகளுக்கு பேர் சூட்டுமில்ல வைங்கன்ட்டு நிறையா பேர் தொடர்ந்து ஒரு 3 நாள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தான் நம்ம எலி மகனை சேர்த்து பற்றியாச்சு. எல்லாத்துக்கும் பேர் ரெடி பண்ணியாச்சு. அதனால் பேர் சூட்டுமில்ல இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும். பேர் வச்சுருப்பேன். கொல்லப்படாதீங்க. கன்ஃபார்மாக அதுவும் வைக்கத்தான் போகிறேன். ஏன்னா எல்லா குட்டியும் மேட்சலுக்கு பற்றியாச்சு. என் வீட்டில் இருக்கிறது பழுவன் மகாதி இருக்கா. அவள் இப்போ தான் உயிர் பொழைச்சி மீண்டு வந்திருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டா. அவள் இன்னும் கொஞ்சம் வெயில் தாங்க மாட்டாள். இல்லாட்டி அவளை சேர்த்து பற்றிடுவேன். அவள் வீட்டில் இருக்கா. அவள் அடுத்த பேட்சுக்கு வருவாள். அதனால் இதோட எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ச் முடிச்சு சின்ன குட்டி வீடியோ கேட்டிருந்தீங்க. எல்லா குட்டிகளும் மேட்சலுக்கு வந்து விட்டது. வாடா டைனோசர் மகனே. நம்ம முத்தலுக்கு எடுத்து வச்சேன். அவள் இன்றைக்கி வரலை. ஒருத்தி பேட்மேன் வரையா. ஏன் யாத்தே என்ன நீ பங்கு கேட்குறியா? தின்றா அவன் பங்கு தின்றா. நீ பாவடா சின்ன பையனை மொத்தமாக எடுத்துக்கிட்டே. படுவா இப்போ இவ்வளோ அவனுக்கெல்லாம் வெளில எடுத்துக்கிட்டான். இவன்னா கொஞ்சம் நீ ட்ரைனிங் எடுத்துட்டா. அவன் சின்ன பையன்டா. அப்போ அதையும் பறிங்க எடுத்துட்டான் பயவில். இந்த 3 நாளும் தொடர்ந்து பனி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பனி நின்று சின்னத்துலேருந்து மறுபடியும் மழைகளை வரப்பான்னு தெரில. இன்றைக்கி நம்ம மேப்பில் மழை வர மாதிரி கட்டுது. இன்றைக்காவது மழை வருமானு தெரில. இடியம்னு வேறு சொல்கிறாப்புல. 2 நாள் பனி ஆனால் குறைஞ்சிச்சுங்க. கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு மழை பெய்யும். அந்தளவுக்கு வெயில் வேறு இன்றைக்கி அடிக்கலைங்க. சும்மா ஊம வெயில் அடிச்சுக்கிருக்கு. அந்தளவுக்கு எப்படி சொல்ல பெரிய உரைச்சி அடிக்காமல் லைட்டாக அப்படியே இந்த கமருது. அது வேர்க்க ஆரம்பிக்கும் அந்த வெயில். இந்த வெயில் அடித்தா கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில்.
அது நடக்குதான்னு பார்த்துருவோம் அன்றைக்கி. எலிபுலி நீ நிம்மதி மேய விட மாட்டேன் உன்னை. உனக்கு வாரு கத்த விட்டுக்கிட்டே இருக்க போறியான். இப்போயே பால் தாக எடுத்துருச்சு பசங்களுக்கு. வீட்டில் சும்மா இருக்க கத்துறது. எல்லோரும் எங்கேயோ போகிறாங்களே, என்னை விட்டுட்டு போகிறாங்களே, நானும் வரண்டான்றது. இப்போ வந்தியா அதான் சொன்னால் கேளுடா, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்காண்டு. வா இன்றைக்கி வா, இன்னும் வயக்காடு போகணும். நம்ம ரெட்டை எங்கே ரெட்டைங்கன்றீங்களே, அந்த ரெட்டை தான் இருக்கா. ரெட்டை சனியான கேட்டிங்கன்னா இன்னும் சனம் இல்லை. இன்னும் ஆடு விரட்டல பயவில்ல. இப்போ தான் எவ்வளோ 6 மாதம் ஆச்சு. இந்த ஓடி கிட்ட வாடி. அப்படியே கன்னிக்குட்டி மாதிரி முகம் மாறிடுச்சுங்க. இங்கே வாடி சின்ன பிள்ளை. ஆனால் சேட்டை பாடு சேட்டை பண்ணுறாங்க. இந்த நைட்டு ஃபுல்லாக நம்ம ரெட்டை இந்த சாசா புள்ளிமான் எவ்வளோ தூங்க மாட்டேன்றதுக்கு. நைட்டில் 11-12 மணிக்குமெல்லாம் அப்போ கட்டாமல் தான் வச்சுருப்போம். தெருவுக்குள்ளே ஓடுறது. வீட்டு முன்னாடி ஒரு கிணறு இருக்கோ, ஏறி டாடுறது. நான் என்னடா ஒரு நாளைக்கு எந்திரிச்சு பார்க்குறேன் 1 மணி 1-1:30 போல் இருக்கும். கூடி பிடிச்சி விளாண்டுருக்காங்க. ஏன்னா நல்லா வகுறு மேட்ச் இருக்கா, வகுறு நடந்துச்சு. அந்த கொழுப்பு வேறு ஒன்றும் இல்லை. அந்த கொழுப்பு அப்படியே அங்கிட்டு ஓடுது. அப்புறம் பிடிச்சி நைட்டு ஒரு 1:30 போல் பிடிச்சி கட்டி வச்சிட்டேன். ஒரு 3 நாள் முன்னாடி அது நடந்தது. அப்புறம் இப்போல்லாம் டெய்லியும் கட்டி போட்டுருவேன். ஏன்னா திரும்ப ஓடி விளாண்டுருக்கேன். நைட்டு 1 மணிக்கு அவாடி சாலி வாங்க ஓடி பிடிச்சி ஓடி விளாண்டுருக்கேன் 3 பேர். நல்லா சேட்டை. ஏன்னா கையால் வேற கூடி போச்சு ரெட்டை சொல்லி. இப்போ தான் கொஞ்சமாக தேர்ந்து வராங்க. கிழுவை மொத்தமாக எடுத்துருங்க. வந்துட்டாங்க. கோச்சை வந்துட்டேன், மிக்கி வந்துட்டேன். இங்கெல்லாம் தின்றுவீடா பாம்படா. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்து இப்போ தான் மீண்டு வர்றா. கொஞ்சமாக பேட் பண்ண பாரு. ஏன்னா குர்ரா சண்டை வரேன்றேன். குர்ரா அவள் தின்னுப்பா. யாருக்கோ ஒரு சாசா. இவெல்லாம் வீடை 2 ஆக்கிடுவாங்க. ஆத்தடி ஆத்தம். இவெல்லாம் குரங்கா பறக்கிறவா. எங்கிட்ட ஆடா பறந்துட்டா. உள்ள அவள் எப்படி குதிக்கிற மலிச்சுட்டு இவளும் புள்ளிமானு அக்காலும் தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு அந்த வராபுரம் அவளும் 2 பேரும் சேர்ந்தாலும் வச்சுக்க வீடை 2 ஆக்கிடுவாளுங்க. ஊரவே 2 ஆக்கிடுவாளுங்க. ஊரவே விற்றுவாளுங்க. என்ன இது இங்கிட்ட அங்கிட்டு ஓடி பிடிச்சி விழுகிறாளுங்க. எங்கிட்ட பரவாயில்ல ஆடா பிறந்துட்டாளுங்க. மனுஷனாக பிறந்தாங்க இருக்கிறெல்லாம் போட்டு தள்ளிடுவாளுங்க. ஆரம்பத்தில் நம்ம ஊமிச்சு எப்படியோ இதே வயசில் அப்போ துள்ளி குச்சி ஓடி பிடிச்சவனுக்கு அதே மாதிரி கையில் சிக்கவே மாட்டான். அதே போல் சாசா புள்ளிமான ரெட்டை 3 ஒன்று சேர்ந்துச்சு. வீடு இருக்கிற சட்டி பானையில் பறக்க விட்டுருவாளுங்க. எங்கே இருக்க நம்ம ஸ்கைபால் மக பைவில் கத்துறது இப்போ தான் குறைஞ்சிருக்கு. எல்லாம் மெய்றீங்களா மறந்துட்டா கொஞ்சமாக. அம்மா மறந்துடுவா. ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்க மம்மி. வாங்க போது இது அப்புறம் மதியம் மேய்ச்சிக்கிடுவோம். போய் அங்கிட்ட 2 அரிசி கொலையை கடிப்போம். கன்னிக்குட்டி மகளே இப்போ இவ்வளோ பாத்திரம் ஓட்டம் பிடிச்சிடுவோம். ஏன் யாத்தே வந்துட்டான்டா இன்றைக்கி. யாத்தை பிடி ஓடு ஆத்தே. ஆத்தரியாத்த நெத்து நிறையா விளைஞ்சிருச்சாங்க. நல்லா இருக்காங்க. தட்டி விட்டோன்னே ஓடியாந்துருவாங்க. நெத்து வாருங்க இப்படி நல்லா விழுந்துங்க. அப்படியே வளைஞ்சிருச்சு நல்லா ஃபுல்லாக. பரவாயில்லையா எந்த அளவு கிடைக்கு. ஓடி என்ன பார்க்காம இருக்காங்க. இப்போ இவ்வளோங்க நெத்த 2 தட்டி விடுவோம். இப்போ தான் வருவாங்க. பரவாயில்ல காற்றுக்கு அடித்தா நல்லா விழுகும். காற்று அடிக்க மாட்டேன்னுது. இம்பிட்டு நெத்து கிடக்கே இந்த ஒரு மரத்தில். வா ஓடியா வா மொசக்குட்டி மூக்காய் ராக்காய் நீஸ்குட்டி வா ஓடியா குட்டியம்மா. ஓடியா எடுத்துக்க வாங்கடா. நெத்தாண்டா போய் சொல்லடா. நம்மள நிறையா கிடக்கு. கந்தா நிறைய விழுந்து கிடக்குங்க. பரவாயில்லைண்ணா காற்று அடிச்சிருக்கு. இந்த கிடக்கு. ஓடியா நெத்து நிறையா கிடக்கு. ஓடியா இந்த ஓட்டத்தை பாரு. ஓடியா பூச்சை என்ன அப்படி தூக்கத்தில் வர்றா பூச்சை. ஓடியா இப்போ மாட்டிக்கிறீங்கள நிறைய. உன் மக இவ்வளோ கன்னிக்குட்டியை பாசமாக தவிர புடிய யாத்தே வரண்டா கொம்பே ஓடியாரண்டா. வட எலி மகனே கூட்டத்தோட போடா 2 ரத்த கடிச்சு பாலட்டேன்னு. எங்கே கருத்தவனா அந்த இருக்கா அவள் பயவில் அவனை பார்க்கவே இல்லை. கருத்து சுருத்து கருத்தவனா ரொம்ப பிஸி ஆகிட்டியா. ஆஹா இன்றைக்கி என்னமோ இதை விட்டு அதை விட்டு அது அப்படி போய்கிட்டே இருக்காங்க. விட்டு அந்த முள் வரைக்கும் போயிடுவாங்கள. நம்ம இங்கேனே மடைக்கு போகணுங்க. அங்கே வரைக்கும்லாம் போகக்கூடாது. நம்ம கருவாச்சி தான்ப்பா இழுத்துக்கு வர்றா. இதை விட்டு அது பச்சையாக பார்த்தோன்னே இருக்கிற 2-3 அரிசி கொலை இருக்குது. அதுக்கிட்ட இருக்கா. என்ன தாண்டி நான் அங்கிட்டு போனோம்னா போஸ்ட்மார்ட்டம் தாண்டி வச்சோம்னா சத்தம் போடுவாங்க. இதுக்கு உள்ள மேட்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரு ஒருத்தனுங்க அப்படியே இழப்பு வந்துச்சு. நாக்கு இப்பயே வெளியே வந்துச்சு. வெளிக்கு ஆத்து இதெல்லாம் தேவையாடா. வீட்டிலே இருக்க வேண்டியதாடா. ஏன்டா கேட்குற சொன்னால் கேட்க மாட்டேங்களாடா. கால் வலிக்க போதிங்க. கால் வலிச்சிச்சு பயவில்லை. கச்சா எல்லாரும் எங்கே மேய்ச்சிருக்காங்க. நீ இந்த செந்தட்டிக்கு வந்துடுற. நீ இந்த ஸ்கைப்பால்லாம் செந்தட்டி வரும். செந்தட்டி அப்படி வெடிக்கும். அடிக்கிற வெயிலுக்கு செந்தட்டி அப்படியே ஹீட் ஆகும். எங்கே வந்து எதை கடிக்கிற போய் கூட்டத்தோடு சேர்ந்து 2 அரிசி குழந்தை திண்டு வகுத்த நப்புவியா. பாப்பி என்ன பார்க்குற. என்ன தூரத்தில் ஆடு போகுதா. ஓடி அங்கிட்டலாம் நிற்க வேணாம். சத்தம் போடுவாங்க. இவங்க ஓடுப்பா பிடி ஓடுகிறோச்சே. வீட்டில் நிற்காதீங்க. இந்த போஸ்ட் மரம் தாண்டி வராதிங்க சொல்கிறேன்ல. குட்டியம்மா இந்தா 4 நத்து இருக்குது. இந்த கீழே ஒரு எடுத்துக்க. நண்டு எப்போயே வருவான். நண்டை காணதான் தெரியல. நண்டு எங்கிட்டோ தனியாக இருக்கா நினைக்கிறேன். அளவே காணமாங்க நண்டை. ஒருத்திக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. பயவுள்ள இதுக்கு மேலே பாடி தாங்க முடியல. பால் எவ்வளோ கொடுப்பான்னு பார்க்குறேன். எவ்வளோ கொடுக்க மாட்டா. நிறையும் கொடுக்க மாட்டா. அந்த கண்ணி ஆடு அவளும் கொடுக்க மாட்டா. இவ்வளோ தண்ணி தாக எடுத்துச்சு. நீ கத்தினாலும் எவனும் காதையா காதிரி. அவர் எல்லாம் மேய்ஞ்சிக்கிருக்காளுங்க. விட்டா போச்சுன்னு இருக்காளுங்க. இப்போ வாருங்க யாத்தே நாக்கெல்லாம் வெளியே வருது. ரொம்ப இதாகிட்டேன் பயவுள்ள. ஏன்னா இலை வருதா. பால் கொடுக்கல. தண்ணி வேறங்கனே வசதி இல்லை. என்னோடய வாட்டர் கேன் தண்ணி தான் கொஞ்சம் கொடுத்து பயவில்லைக்கு இப்படி தான் நம்ம நண்டு பேத்திக்கும் செஞ்சு. அப்படி தான் வரும். நாக்கு தாங்க முடியல. வீட்டில் இருந்தால் சொன்னால் கேட்குறதா. நீ வா நிழலுக்கு போவா. அவ்வளோதான் எல்லாம் நிழலுக்கு போய்க்கிருக்காங்க என்று அப்படின்ற வீரபாண்டி நேராக போய் சீட்டை பிடிச்சிக்க. ஏதாவது ஒரு மரத்தில் போய் நிழலை பிடிச்சி இப்போ சாம ஒரு தூக்கத்தை போடுங்க. நீயும் மச்சான் வெள்ளம் பண்ணட்டு
வாடா எங்கேனே நின்ட்டீங்க உள்ளே போங்கடா போட்டு ஸ்கைப்பாலே வேணா வா அந்த மரத்தில் போய் வேப்ப மரத்தில் இதில் படுக்க தோது கிடையாது. இன்னொரு விஷயம் அந்த பக்கம் கொட்டாங்கோழி வேறு இருக்குங்க, ஆடுகளை கொட்டிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அங்கே தான் நிற்கிறான், அந்த கல்லுக்குள்ளே தான் இருக்குது. ஓடு இதெல்லாம் போன வருஷம் எவனுக்கோ ஒருத்தர் கொட்டி கத்திக்கி இருந்தா. போடு அந்த வேப்ப மரத்தில் நான் போய் நிற்போம். இது வேணாம் போ, இது நல்லா குழுக்குழுன்னு தான் இருக்குது, ஆனால் எல்லா ஆடுகளும் படுக்காது. ஓடு நீ ஓடு. ரோச்சே வெயில் தாங்க முடியலையா, எவ்வளோ சென்னை கொட்டி நெத்தி போட்டு சென்னை கொட்டி 2 பேரும் போய் நல்லா நில்லுங்க. ஏற்கனவே கருப்பு தோல் வேறு, அப்படியே மயங்கரா முடியல, சொல்ல ஒரு அளவுக்கு முடியல. வந்துட்டா நெத்தி போட்டு அவ்வளோ முடியல, வெயிலுக்கு அப்படியே தாங்க முடியல. நீ தான் மரத்தில் நின்று வெயில் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் ஈன்றவ தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் குட்டி போடுவான். இவனு வரமாட்டாங்க, நான் மொதல் போய் நிற்கிறேங்க. என்னால் இதுக்கு மேல் நிற்க முடியாது, ஏனால் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி கரெக்டாக 1 மணி ஆச்சு. இன்றைக்காவது நேரத்தோடு சாப்பிட்ணும். ஒரு நாள் நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி, ஒரு நாளைக்கு 2 மணி, ஒரு நாளைக்கு 3 மணி, இது ஒரு நாளைக்கு 4 மணி, அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கேப்பில் தான் நம்மளும் கெடா விட்டிடணும். அதனால் நான் போய் உட்காந்து சாப்பிட்றேன். இன்றைக்கி எவனும் வர மாதிரி தெரில, எல்லாம் நல்லா மேய்ச்சிக்கிருக்காங்க, தண்ணி தாக்கத்துக்கு விட்றாங்க. நான் சொன்னாங்க பகிர் நிறைஞ்சா அந்த மற்ற புள்ளிமானு எங்கே இருக்கா அந்த சாசா வர செஞ்சுட்டா ஒரு பத்தியா சட்டியா பத்தியா அப்படியே பகிர் நிறைஞ்சிச்சான். அவர் எப்படி பற்றியா இந்த வந்துட்டா வருன்னு சொன்னானா, அப்படியே கையால் துருண்டுதுங்க சாசா, அப்படியே சும்மா இருக்க மாட்டேங்குது. கொம்மரி புள்ள அப்படி தாண்டி இருக்கான். இலை வட்டம் இலை ரத்தம் அப்படி தான் சுற்றுவீங்க. சீக்கிரம் போய் பற்றி போய் சாப்பிட்றாலும் உட்காடுறேங்க, சாப்பிட மாட்டேறாங்க. ரெடியாக பண்ணேன், அதுக்குள்ளே நம்ம அந்த ரெட்டை பாய்வில் தண்ணி கெழுத்து போயிடுச்சு. தண்ணி வேறு இல்லைங்க, தண்ணிக்கு தான் நானும் பார்க்குறேன், அமைய மாட்டேங்குது எந்த இடமும். ஏற்ற பூச்சியை போகிற கால் ஒரு பக்கம் போகுது. இன்னும் வரிக்குதிரை அக்காலும் தங்கச்சி சண்டை போடுது. என்ன அதில் பூச்சி வரிக்குதிரை சண்டை போடுது. ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய அக்காலும் தங்கச்சி தோழிகள் 2 பேர் எதிரி ஆயிடுச்சு. வந்து சீட்டை பிடிச்சி ஆளுக்கு ஒரு இடத்த சீட்டை பிடிச்சி அவங்கவுங்க சீட்டை பிடிச்சி படுங்க. ஒரு அரை மணி நேரம் அங்கே படுக்கிறதுக்கு நீட்டி நெளிச்சு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி ஓடி ஆடிட்டு அப்புறம் தான் வந்து நிற்பாங்க. நீ சும்மா நிற்பாங்கிற பார்த்தியா? நான் சொல்லி வாய மூடல, சண்டை போடாமல் சும்மா இருங்க. நீ ஒருத்தன் தாண்டா நல்லவே, வந்தோடனே ஒரு சீட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு வச்ச பழத்தில் என் சீட்டு எனக்கு தாண்டாண்டு கரெக்டாக நீ ஒருத்தன் தாண்டா. கால் வழியில் கரெக்டாக படுத்துக்கிறியா, மெஞ்சிடுற, மற்ற ஆளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற, நீ தாண்டா நல்லவே. அப்போ வாங்க டோக்கியோ வாங்க ஓடியா. அவனை படுத்துக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத விட்றா. செம்பரியாடே சும்மா விட்றா, அவன் பாடு படுக்கணும் பாம்படா. ஒருத்தன் நல்லவன, நீங்கள் தாண்டா சேட்டை பண்ணுறீங்க ரொம்ப. அந்த அங்கே ஒருத்தி வர அதை விட சட்டங்க. இந்த கோகோ இதெல்லாம் ஊமையாக இருந்து ஊமைச்சி, அப்படியே சின்ன ஊமிச்சி, இது அப்படியே படுக்காது, ஒரு நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஊமிச்சி பறந்தாலும் அப்படி தான் பார்த்தேன். என்னடா அவன் வச்சுருக்க நரி? அத்தை பேட்டை என்னடா தாக்கிட்டாங்களா பேட்டு? அத்தை என்னடா அப்படி மாட்டிருக்க? அத்தை இங்கிட்டா போய் மாட்டிருக்கேன். ஏன்டா கையும் காலம் சும்மா இருக்க மாட்டேங்களா? இதுக்குள்ளே வந்து போட்டு அமுக்கி வச்சுருக்கேன். நம்ம நரி போட்டு அமுக்கி உள்ளே தள்ளிட்டான். நரி கிட்ட சொல்ல தள்ளி நில்லுன்ற கேட்க மாட்டேறேன். நல்ல கீரை, முருங்கைக்கீரை பசங்க தழுக்குது, அதனால் பசங்க திங்க மாட்டாங்க. என்ன பழுங்க எல்லாம் போயிட்டாங்க, நல்லா மேய்ச்சிக்கிருக்காங்க. திம்பியா நீயே நான் மூந்து பார்க்குறேன். அதான் நான் எல்லாம் அது யார் திங்கலாம் தின்ன எதையும் திங்கணும். சின்ன வளர்ச்சி மாதிரி எதையும் திண்டா தரங்கிட்டு மிஸ்டர் நடத்த நண்டு இந்தா திம்பையில் முருங்கைக்கீரை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது. வேணாம் பார்க்குறேன், வேணாண்டா விஷமாக இருக்குது, ஏதாவது தடவியே கொண்டு வந்துட்டு போனோம், மோசமானவன் செஞ்சாலும் செய்வேன் நம்ம வாத்தியார். இத்தனை அவங்க அம்மா ஸ்கைப்பால் மாதிரியே மோந்து பார்க்குறவர். திங்கலாமா வேணாம்மா? இவனை நம்பி திங்க முடியாது. எத்தனை மோந்து பார்க்குறவர். திண்டா இது காய்ச்சல் வருவான், இது கொரோனா வயசு வந்துருப்பான், இப்படி பார்க்குறவர். நடுத்தார் நண்டை சும்மா தின்னடி சாரி இப்படி போகிறோம். அது வேறு அடே நடிக்கிறது. யாத்தே ஏன்னா நடத்துற நண்டே என்ன நான் விஷத்தா கொடுக்குறேன். நண்டே என்ன நண்டு எப்படி இருக்கு? சரி ரைட்டு படு ரெஸ்ட் எடு. நேற்று மாதிரியே தூரத்தில் கடை மாடு வந்து மேய்ஞ்சிக்கிருக்கு. நம்ம தனியாக அங்கிட்டு சுற்றி போயிடணும். ஏன்னா நம்ம மாடுகள் சொல்ல முடியாது, மாட்டு கூட போகும், அப்புறம் மாடு முட்டி போடும். எதுக்கு நம்ம தான் ஒதுங்கிக்கிறணும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ஞ்சிக்கிருக்கு மாடு சரி, நம்ம பசங்க சரி. நம்ம என்ன கிளம்புறதுக்கு டைம் இருக்குது. கரடியே என்ன கரடியே வர கரடி என்ன பேச மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியல. ஊமையாக போச்சு. முதல்ல நல்லா ஆக்டிவாக இருப்பேன், என்னாச்சுன்னு தெரியல. வர ரொம்ப சுறுசுறுப்பாச்சு. இது காய்ச்சல் ஆயிடுச்சா? கரடி அவன் ஃப்ரெண்டு நெத்தி போட்டுமா. அவன் போனதுலேருந்து ஒரே சைலண்ட்டாக ஆகிட்டா பையில. நேராக அங்கிட்டு வயக்காட்டில் அந்த இடத்துல மோட்ரு ஓடுது, அங்கே தண்ணி கொஞ்சம் இருக்குது. அதனால் போகிற வழி அங்கே தண்ணி குடிக்க விட்டு இன்னும் கொஞ்சம் வெயில் இறங்கட்டும். தண்ணி இன்றைக்கி என்ன இங்கே வயக்காட்டில் இருக்குது, கிணத்து தண்ணியை குடிக்க விட்டு அப்படியே கம்மா பக்கம் பற்றி போய் நம்ம தோட்டத்தை போய்க்கிடுவோம். தண்ணிக்கு எங்கிட்ட இன்றைக்கி பரவாயில்ல, பக்கமாகவே இருக்குது. வாங்க ஒடியா தண்ணி குடிக்க போவோம். அங்கேயே நின்றுக்கிட்டாங்க, மணி 3 மணி ஆச்சு. தண்ணி தாக வேறு எவ்வளோ நேரம் எப்படி கட்டுப்படுத்தி நிற்கிறாங்க தெரியல பசங்க. காரணம் அந்த பச்சை இருக்கனால தண்ணி தாக எடுக்கல. அந்த பச்சையை கடிக்க எங்கிட்ட தண்ணி தாகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஜூலியம்மா மாடு முட்டைப்போ பெரிய அசால்ட்டாக பயப்படாமல் நிற்கிறான். ஒரு இதுவா முட்டைப்போ பாரு, உன்னை பார்த்துக்கு காதை பார்த்தாலே முட்டிடுவோம், காற்றுக்கு டிசைனாக இருக்கனால. இதுவா ஓடு தண்ணி கிடக்கு. இன்றைக்கி எங்கிட்ட பரவாயில்ல கிடக்கு. பிடிங்க, சண்டை விடாமல் பிடிங்க. நல்லா குடிச்சிக்க தண்ணி. இதை கிடைக்கிற கஷ்டம் பரவாயில்ல, சூடு இல்லாமல் இருக்குங்க. எங்கிட்ட சூடு இல்லாமல் கிணத்து தண்ணி அப்படியே வந்துருக்கு. குடிச்சிக்க நல்லா
இப்போ பரவாயில்ல பாருங்கள், கரெக்டாக தண்ணி குடிச்சாங்க. இன்னும் வண்டி நிற்காது, பிடிச்சா ஒரே பாயிண்ட் தான். நேராக போனால் தோட்டத்துக்கு தான் போய் நிற்பாங்க, எங்கேன்னு நிற்க மாட்டாங்க. வயிறு இங்கேயே டேங்கை ஃபுல்லாகிடுச்சு. வேலையை கட்ட வச்சா ஆளுக்கு ஒரு பாதையை பிடிச்சி போகிறாங்க. வயிறு நிறைஞ்சோடனே நெத்துக்கு ஒரு குரூப் அங்கிட்டு ஒன்று போகுது, இங்கிட்ட ஒரு குரூப் போகுது. இவங்க எங்கிட்ட ஒரு குரூப் தண்ணி அங்கிட்டு நிற்கிறாங்க. அங்கே ஒரு குரூப் வெளியே போயிடுச்சு, கண்ணு வை கூட்டு போயிட்டாங்க. யாத்தை வேலையை காட்டி விட்டாங்க பார்த்தீங்களா. இவங்களுக்கு திருத்த முடியாது. நேற்று இந்த பழத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதுக்குள்ளே தாங்க நேற்று பயவுள்ள நம்ம முத்தலுக்கு சிக்கிக்கிட்டா. இங்கே நான் குடிச்சிக்கிறத நான் பார்க்கல. இதில் தாங்க பயவுள்ள எப்படியோ கீழே விழுந்துட்டான் நேற்று. இதுக்குள்ளே தான் குடிச்சிக்கிருந்தான், இதில் தான் மாட்டியிருக்கணும். எனக்கு இதாத்தே இருக்கு, முத்தலாக இருக்கணும். இதெல்லாம் மாடு தடம் பார்த்தாலே தெரியுது. இதுதான் இந்த இடத்துல குடிச்சிருந்தா நான் இருக்குது. பயவில் எப்படியோ கால் மாட்டிச்சு. சரி, நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன், நல்லா குடிச்சிட்டு வரட்டும். நான் மாடு போய்கிட்டே இருந்தேன். பயவில் அப்படியே கால் மாட்டிட்டா. கால் தடம்லாம் அப்படியே போயிருக்குங்க. அவள் உள்ளே மாட்டிக்கிட்டு கத்திருக்கா, நம்மளும் கேட்காம நான் மாடு போயிட்டுங்க. அவள் கத்திக்கிட்டே இருந்திருக்கா, ரொம்ப நேரம் மாட்டியிருக்கா. இங்கே நான் தண்ணிக்கிட்ட போனதுக்கப்புறம் தான் சத்தமே கேட்குது. கரெக்டாக நேரம் பாதியிலே வந்துட்டேன். எப்படி பரவாயில்ல. சரி, ஜெகதிக்குள்ளே மாட்டி கிடக்காங்க. இப்படி தான் சின்ன குட்டியை அசால்ட்டாக விட்டான் போச்சு. நல்ல வேலை என்கிட்ட முத்தில் கொஞ்சம் பரவாயில்ல, கத்திக்கிட்டே வந்துட்டான். சரி மக்களே, நான் இப்போ மூட்டை முடிச்ச கட்டி வீட்டுக்கு போக மாட்டேன், தோட்டத்தை போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா அங்கே போனால் தான் இப்போலாம் பசங்க 6:30 தான் வீட்டுக்கு போகிறாங்க. அது வரைக்கும் அங்கேயே தோட்டத்தில் செட்டில் ஆகிறாங்க. நல்லா குழக்கமும் மேட்செல்லாம் கிடக்குங்க. விதவிதமான வித்தியாசமான புழுலாம் கிடக்கு. அங்கே போய் விட்டால் தான் இன்னும் கொஞ்சம் பச்சையை காட்டின மாதிரி இருக்கும். அதனால் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா, பிடிக்காதவங்க நீங்கள் ஒரு லைக்காக போட்டுவிடுவோம். அப்படி போடலாட்டி கருப்பசாமி கண்ணை குத்திரும் பார்த்துங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த உங்களே சந்திக்கிறேன். அதை விட உங்களை மிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம். பிளாக் வைரம். ஓகே, வரட்டா, பார்க்கலாமா? வரட்டா. அப்பா போய் முடியா பூச்சி பேச்சு பண்ண மரம். இங்கே போனே நீயே கோகோ, அங்கே ஒருத்தர் ஏலி. வா தென்னாவட்டே, வடா கொம்பா நின்று வேடிக்கை பார்த்துக்கிறீங்க புதுசாக போகிற மாதிரி. உங்களை எவனுக்கு பசிவீங்களா தீயாக இருக்காங்க, எப்படா போவோன்னு இருக்காங்க. நீ அண்ணனடா போட்டு போகிறாங்க முடியா.